தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸஸ் எல்லாமே நான் டபுளாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய 7.0 மொபைல் அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. ஸோ இது நம்ம ஆப்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம கம்பெனி ஆப்ஸ் கூட நம்ம முழுசாக செகண்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலுக்கு கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் தமிழகம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டிடுறேன். இது நம்ம மோஸ்ட்லி இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த சர்ச்சில் பேரலல் ஸ்பேஸ் மல்டி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் சாதாரணமாக PRA அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு கீழே வந்துருச்சு பாருங்கள். இந்த எல்லோ ப்ளூ ரெட் இந்த போட்ட லோகோ தான். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஸ்பேஸை விட செகண்ட் ஸ்பேஸை விட இது உங்களுக்கு பேரலல் ஸ்பேஸ் உங்களுக்கு எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது 50 மில்லியன்ஸ் மெம்பர்ஸ் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டுலே. இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.6 இது கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான ஆப் தான். கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும், ஆனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சாதாரணமாக இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜிபி வாட்ஸ்அப், FM வாட்ஸ்அப், சம்திங் வாட்ஸ்அப்பில் நிறைய இருக்குது. ப்ரைவேட்டாகவே ப்ளே ஸ்டோரில் இல்லாத இல்லீகலாக வெளியே கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்லாம் டவுன்லோட் பண்ணால் கன்ஃபார்மாக மொபைலில் வைரஸ் அட்டாக் ஆகும். ஸோ இதில் நீங்கள் மொபைல்லே டவுன்லோட் பண்ணியிருக்கிற வாட்ஸ்அப் நம்ம டபுளாக பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸிங் தான் வரும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண பேரலல் ஸ்பேஸை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஸோ இதை ஆட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் என்ட்ரு ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய மொபைலில் இருக்கிறது. ஸோ நீங்கள் இது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. உங்கள் மொபைலில் இந்த மொபைல் கம்பெனி கொடுக்குற ஆப்ஸ் எல்லாமே முழுக்க இதில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதெல்லாம் கம்பெனி ஆப்ஸ் தான். அதில் பாருங்கள் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்ஸ், இமெயிலு, மியூசிக், இதெல்லாம் சவுண்ட் ரெக்கார்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் செகண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப் தேவையோ நாம் இப்போ நாம் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நோடி அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இந்த ஆப் கிளிக் பண்ணுறோம். இது நம்ம 40 ஆப்ஸஸ் கொண்டு யூஸ் பண்ணிடலான்னு இருந்தோம். நீங்கள் அதில் ஒரு ஃபேஸ்புக்கும் இதில் ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் 6 சம்திங் கொடுத்துருக்கேன். இதில் 6 கிளிக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆட் டு பேரலல் ஸ்பேஸ் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு உள்ள அந்த வாட்ஸ்அப் என்டர் பண்ண இடத்துல உங்களுக்கு உக்காந்துரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம 6 கிளிக் பண்ணோம், 6 உக்காந்துருச்சு. ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது விளம்பரம் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் மெயின் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ பிடிக்குன்றீங்க. ஸோ இதில் இந்த பேரலல் ஸ்பேஸும் உங்களுக்கு கம்மியான எம்பி தான். ஒரு 3 MBக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு. ஒரு 8 MBக்குள்ளே தான் வரும். ஸோ இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்குமா அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ். நம்ம எப்போவுமே நம்மளுடைய சேனலில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆப்பை லான்ச் பண்ண மாட்டோம், அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஏதாச்சும் முக்கியமானதாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக உங்கள் ரேமை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக நான் சில ஆப்ஸ் மட்டும் உங்களுக்கு கொண்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம். அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துருக்கு. நான் கிளிக் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் ஆகுது. ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மொபைல் நம்பர் தேவையோ அது என்டர் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நோடி ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் எப்படியான என்டர்பேசிங் இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணுறோம். நம்ம அஃபிஷியலாக வந்து முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணோம். இதிலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேட்டர்ன் கேட்குது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்னு தான் சொல்ல முடியும். இதில் வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. இதுவே உங்களுக்கு ஃபியூச்சர்ஸாக இருக்கும். இது வந்து யாராச்சும் என்னுடைய செகண்டரி அக்கௌண்ட்டை யாராச்சும் ஓப்பன் பண்ணிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், 3 டாட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தீம் ஸ்டோர், நம்ம தீம் ஸ்டோரை இது பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது நம்ம வாட்ஸ்அப் செகண்டரி வாட்ஸ்அப் வச்சுருக்கோம், வேறு நம்பரில் வச்சுருக்கோம் அப்படின்றவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடாது அப்படின்றவங்களுக்கு வந்து இது டாட் கிளிக் பண்ணிட்டு பிளாக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து மேலே வராது. அதாவது நான் இப்போ வந்து ஒரு 8 அப்ளிகேஷன் மட்டும்தான் நான் இதில் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கம்மியாக காட்டுது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் மொபைலுக்கு இது எல்லாமே இதில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 2 அக்கௌண்ட் நீங்கள் எல்லா சோசியல் மீடியாவிலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பிளாக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்லேயே ஸ்பீட் மோட், பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். இந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் தேவையோ என்ன இந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் என்ன இருக்குது, இதெல்லாம் மொபைல்ஸோட டீட்டெயில்ஸ்ட்டு. இது உங்களுக்கு அவ்வளோ யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் போட்டு நீங்கள் ஹைட் கூட பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். உங்கள் யாரும் ஓப்பன் பண்ணாத மாதிரியும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் மொபைலில் மட்டும்தான் வரும். இந்த இது வராதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு செகண்டரி. நிறைய பேர் வந்து 2 நம்பரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து இதே அக்கௌண்ட்டை வச்சு உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து செகண்டரி, அதாவது செகண்ட் ஸ்பேஸ், இதுக்கு வந்து பேர் வந்து செகண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ அஃபிஷியலாக விடுற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய நியூ மாடல் மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலே இன்ஃபுட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பழைய ஓல்டு வெர்ஷன் இப்போ வந்திருக்கிற 5.1 6.0 அப்படின்றது. இப்போ 7.0ன்றவங்களுக்கு செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு இந்த பேரல் ஸ்பேஸ் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிலே அவங்களுக்கு இன்ஃபில்டாக கொடுத்துருக்காங்க கம்பெனிக்காரங்க. ஸோ இது வந்து பழைய மாடல். நான் சொல்கிறது வந்து 6.0 வரைக்குமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓல்டு வெர்ஷன் கிட்கேட் வெர்ஷன்லேருந்து 6.0 வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோ கீழே ஒரு கை மாதிரி ஒன்று இருக்கும், லைக் பட்டன். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்லைக் பட்டனாவது பக்கத்தில் இருக்கும், அந்த பட்டனாச்சும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டு விட்றோம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அஃபிஷியல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து புதுசாக நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க தமிழ்.